துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரண்டை, வெங்காயம், 2 வெங்காயம், 1 தக்காளி, உப்பு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் தேங்காய், 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரண்டை, வெங்காயம், 2 வெங்காயம், 1 தக்காளி, உப்பு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் தேங்காய், 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் வணக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய், தேங்காய் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்குறேன். ஆயில் விடுறேன். முதல்ல வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் தனியாக வதக்கி வச்சுட்டேன். இப்போ பிரண்டையை மட்டும் தனியாக வதக்கணும். நல்லா பிரண்டை நல்லா வதக்கணும். எப்படி பச்சையாக இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நல்லா எண்ணெயில் ஆயில் வதக்கணும். நல்லா வணங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரண்டை துவையல் வாரம் ஒரு முறை சாப்பிட்ணும். இது மருத்துவ குணம் உள்ளது. டாக்டரும் சொல்கிறாங்க. ஏன்னா முழங்கால் வலி, கைகால், மூட்டு வலி எல்லாத்துக்கும் சிறந்த மருந்தாகும். இது நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மார்க்கெட்லாம் கூட இந்த பிரண்டை விற்கிது. இப்போ முன்னாடிலாம் காட்டில் இப்போ பிரண்டை விற்கிது. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்லுங்கள்.